ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி கிட்ட வந்துருச்சு. எல்லாருமே வீட்ல பிஸியா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லார் வீட்லயும் பலகாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பலகாரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் அவசர அவசரமா செய்வாங்க. தீபாவளிக்கு நம்ம வீட்ல பலகாரம் செஞ்சாதான் தீபாவளி கொண்டாடின ஒரு ஃபீலே கிடைக்கும். அதனால ஏதாவது ஒரு பலகாரமாச்சும் கண்டிப்பா செய்வாங்க. செய்யாம இருக்க மாட்டாங்க. அதுவும் சில பேர் கடைசி நேரத்துலயும் செய்ய ஆரம்பிப்பாங்க. நான் தீபாவளி செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு விஐபின்னு பார்த்தீங்கன்னா பட்டாசும் ஸ்வீட்டும் தான். இந்த ஸ்வீட்டுக்கே ஒரு விஐபின்னு பார்த்தீங்கன்னா அதிரசம் தான். அதிரசம் எல்லாருக்குமே சாப்பிட பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுலேயும் இந்த தீபாவளி டைம்ல நம்ம வீட்டில் அதிரசம் செய்யணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. ஆனால் சில பேருக்கு சரியா செய்ய வராது. ஒன்னா மாவு வேகாம இருக்கும், இல்லைன்னா எண்ணெயில போட்டோம்னா அப்படியே பிரிஞ்சு போயிடும். பக்குவம் சரியா இல்லாததுதான் காரணமே. இந்த அதிரசம் நல்லா மாவு வெந்து பிரிஞ்சு போகாம சூப்பரா நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு 3 டிப்ஸ் நான் சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நம்ம அதிரசம் எப்படி எண்ணெயில நல்லா வெந்து மாவு வெந்து பிரிஞ்சு போகாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிட்டிருங்க. அப்பதான் நான் போடுற எல்லாத்தையும் உங்களுக்கு வரும். நான் பச்சரிசி 3 டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்க எதுல அளக்குறீங்களோ அதுலதான் வெல்லமும் அளக்கணும். நான் டம்ளர்ல அளந்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் கணக்கு. 1 கிலோ அரிசி எடுத்தீங்கன்னா 3/4 கிலோ வெல்லம் கணக்கு. மாவு அரிசி எடுத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 1 கிலோ சேர்க்கணும். நம்ம அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு தண்ணி வடிஞ்சதும் ஃபேன் காத்துல காய போடணும். ரொம்ப நேரம் காய போடக்கூடாது. ஈரப்பதம் இருக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் காஞ்சா போதும். கையில இப்படி தொட்டோம்னா ஒட்டணும். அதுதான் பதம். ஃபர்ஸ்ட் டிப்ஸே இதுதான். நல்லா வர நல்லா அரிசி காயக்கூடாது. 10 நிமிஷம் 5 நிமிஷம் காய போட்டா போதும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். மிக்சி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிக்கலாம். நான் வீட்டுலதான் அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிருக்கேன். நம்ம புடிச்சோம்னா அப்படியே கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் பக்குவம். மாவு நல்லா சலிச்சுக்கணும். சலிச்சா இந்த கப்பி இருக்கும். அதையும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மாவு பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு ஈரப்பதம் இருக்குதுன்ட்டு. இந்த அளவுக்கு ஈரப்பதம் இருக்குது. மெயின் ஃபர்ஸ்ட் டிப்ஸே இதுதான். அரிசி நல்லா காயக்கூடாது. ஈரப்பதத்தோட இருக்கணும். அதையவே நம்ம நல்லா மிக்சியில அரைச்சுக்கணும். அரைச்சி இப்படி ஒரு குண்டால போட்டு நல்லா அமுத்தி அமுத்தி விடணும். நம்ம லூசா போட்டோம் அப்படின்னா காஞ்சிடும். நல்லா அமுத்தி அமுத்தி விடணும். அது வரைக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கணும். அரிசி காய வரைக்கும் தான் ஃபேன் ஓடணும். நம்ம சலிச்சு இந்த மாதிரி பாத்திரத்துல மாத்த வரைக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கணும். ரெண்டாவது இப்ப நம்ம பாகு காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். 3 டம்ளர் அளந்திருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் வெல்லம் 3 டம்ளர்ல அளந்திருக்கேன். அதுல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஃபர்ஸ்ட் நம்ம கரைச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டினா தான் நல்லா